ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் வரலட்சுமி சரத்குமாரோடைய மேரேஜ். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேரேஜுக்கு போகாமல் இதுக்கு பின்னாடி சினிமாவையே மிஞ்சக்கூடிய ஒரு கதை, ஒரு டைனாஸ்டி சம்மந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்குது. அது என்னன்றது பார்ப்போம். ஸோ வெளியே கசிஞ்சிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி பார்த்தா, லைக் சரத்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நியூ காலேஜில் படிச்சிருக்காரு. ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா இவன் அங்கே போகிறானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த கதை. இன்னைக்கு இந்த கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ சரத்குமார் நியூ காலேஜில் படித்து முடித்த பிறகு அவருடைய சொந்தக்காரர் தான், மாமா முறையில் இருக்கிறவர் தான் தினகரன் பேப்பர் ஓனர். இன்னைக்கு தினகரன் சன் நெட்வொர்க்கு சொந்தமானது. பட் இதுக்கு முன்னாடி தினகரன் ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் சரத்குமாரோடைய மாமா முறையில் இருக்கிறவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணார், சரத்குமார் டெல்லியில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதர். அதுக்கப்புறம் நியூ காலேஜில் அவர் படிச்சிருக்காரு. ஸோ நியூ காலேஜில் படித்து முடித்த பிறகு அவர் மாமா என்ன பண்ணுறாரு, நீ போய் பெங்களூரில் போயிட்டு தினகரன் பேப்பரை பாரு, பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஸோ அங்கே போனால் எல்லா வேலையும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த டைமில் ஆள் பற்றாக்குறைன்றதுனால சைக்கிளில் போய் பேப்பர் போடுறதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் சரத்குமார் என்ன சொல்லுவார், நான் ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்வார். டசன்ட் மீன் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றதில் அதுவும் ஒரு வேலை. அது அவர் மாமாக்காக அவர் செஞ்சது தான். ஸோ அங்கே பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவர் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணமும் செஞ்சார். சாயா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை தான் அவர் காதலித்து திருமணம் செஞ்சார், சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே. ஸோ அப்படி திருமணம் முடிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை நாள் நம்ம இப்படியே பேப்பர் கம்பெனிலே வேலை பார்க்கறது, நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு நான் படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மிஸ்டர் கார்த்திக் அப்படின்ற ஒரு படத்தை கார்த்திகை வச்சு படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பட் என்னென்னா அந்த படம் படுதோல்வி அடையுது, எகெயின் நஷ்டம் ஆகிடுது. மறுபடியும் பெங்களூருக்கு வராரு. கொஞ்ச நாள் கழித்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இதுக்கு நடுவில் 1985 வரலட்சுமி சரத்குமார் பிறக்கிறாங்க. ஸோ அவங்க முதல் மகள். ஸோ இது என்ன ஆகுது, இதுக்கு அதுக்கப்புறம் இங்கே நடிக்க வராரு. நடிக்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 படம் ஓகே. அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் அவரை டாப்பில் கொண்டு போய் உட்காரிச்சது. அதுக்கப்புறம் லைனாக ஹிட் படங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். சேரன் பாண்டியன், நாட்டாமை, இப்படி ஹிட் படங்கள் கொடுக்க ஆரம்பித்த பிறகு பெங்களூரில் ஒரு ஃபேமிலி இருக்கிறதே அவர் மேக்சிமம் மறந்துட்டாரோ என்னவோ. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே ரெட்டி. ஜிகே ரெட்டி வேற யாரும் கிடையாது, விஷாலோட அப்பா. ஸோ கனெக்ட் ஆகுது நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ அவர் ஜிகே ரெட்டி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் நக்மாவோட ஒரு கிசுகிசெல்லாம் நடக்குது. இதுக்கு ஜிகே ரெட்டி அந்த படத்தை எடுத்து பயங்கர பொருள் செலவில் அந்த படம் எடுத்து படுதோல்வி அடைஞ்சது. ஜிகே ரெட்டி பெரும் நட்டம் அடைஞ்சார். அதுக்கு காரணம் சரத்குமார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. ஸோ நக்மாவோட அந்த காதல் அப்படின்ற ஒரு பேச்சு, இது எல்லாத்தினால தான் ஐ லவ் இந்தியா ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா பெரும் நஷ்டத்தை அடைஞ்சது விஷால்னால பொறுக்க முடியல. இது ஒரு ஸ்டோரி. இந்த சைடு நக்மாவோட கிசு இது ஒரு ஸ்டோரி.
இங்கே நக்மாவோட கிசு ஆனவுடனே 2000 வந்து தன்னுடைய முதல் மனைவி சாயாதேவியை வந்து டிவோர்ஸ் பண்ணுறாரு. டிவோர்ஸ் பண்ண உடனே வரலட்சுமி சரத்குமாருக்கு சரத்குமார் மேலே வந்து ஒரு கோபம் வருது. ஸோ அவங்க சரத்குமார் தன்னுடைய தகப்பனாரை பழிவாங்கணும் நோக்கத்தோட சினிமாவில் நடிக்க அவங்க வராங்க. ஒரு பக்கம் விஷால் சரத்குமார்னால எங்கள் அப்பா நட்டமாயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே செய்திகள் தான். எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் வந்து நடிக்க வராரு. அந்த டைமில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரும் ராதா ரவியும். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து விஷால் நிற்கிறாரு. விஷால் ஜெயிக்கிறாரு. ஒரு பக்கம் வரலட்சுமி சரத்குமார் நடிக்க வராங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. விஷால் அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமாரோட லைஃப்பில் வந்து வராரு. ஒரு கிசு அங்கேயும் நடக்குது. இது எல்லாமே வந்து எனக்கு என்னமோ பிளான்டு மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் விஷால் செஞ்ச காரியங்கள், ஒரு பக்கம் வரலட்சுமி சரத்குமார் செஞ்ச காரியங்கள், இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளான்டு மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த நேரத்தில் இன்னைக்கு திருமணம் செய்ய போகிறவருடைய ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கு வரலட்சுமி சரத்குமாருக்கு. அதை கெடுத்தது விஷால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே யூகிக்கக்கூடிய செய்திகள் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டார்டட். ஸோ இது கண்டினியூஷன் எப்படின்னு பார்த்தீங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு, அதாவது நேற்று திருமணம் முடிஞ்சிருக்கு. திருமணம் யாரோடனா நிக்கோலஸ் சச்தேவ் அப்படின்றவரோட திருமணம் முடிஞ்சிருக்கு. இதில் பியூட்டி என்னன்னா, நிக்கோலஸ் சச்தேவ் வந்து ஒரு வயசு கம்மி, வரலட்சுமி சரத்குமாரை விட ஒரு வயசு கம்மி. இவங்க 1985, நிக்கோலஸ் சச்தேவ் வந்து 1986. நிக்கோலஸ் சச்தேவுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் ஆயிருக்கு. அது மூலயமா, அந்த திருமணத்தின் மூலயமா ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தைக்கு 11 வயசுன்றாங்க, 12 வயசுன்றாங்க, 16 வயசுன்றாங்க. எந்த வயசுன்றது தெரியல. பட் நம்ம 12 வயசு அதுதான் ஒரு கரெக்டான ஏஜ். கூகுள்லாம் சர்ச் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுது. ஸோ அந்த முதல் மனைவியோட வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன பிறகு இப்போ வரலட்சுமி சரத்குமாரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ நிக்கோலஸ் சச்தேவ் பற்றி சொல்லலாம். நிக்கோலஸ் சச்தேவ் வந்து ஒரு பாடி பில்டர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் இந்த வரையவர். ஸோ அவர் வந்து பல கோடிக்கு அதிபதினு சொல்கிறாங்க. அவருடைய 2 பெயிண்டிங் விற்றாவே ஒரு மாதத்துக்கு அவருக்கு போதும் அப்படின்ற மாதிரி. இஸ் அ பெயிண்டர், லைக் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான பெயிண்டர்னு சொல்கிறாங்க, ஒரு பாடி பில்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவருடைய ஸ்டேட்டஸ். அவர் தான் இப்போ வரலட்சுமி சரத்குமாரை கல்யாணம் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ இந்த திருமணத்தை பற்றி வரணும். இந்த திருமணம் வந்து மிக பிரம்மாண்டமாக, கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% ஆஃப் அம்பானி மேரேஜ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வந்து சரத்குமார் வந்து பண்ணியிருக்காரு. 2 ரிசப்ஷன், கல்யாணம் வந்து தாய்லாண்டில் இங்கேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளைட்டை போட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. பத்திரிக்கை வந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் லைனாக எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டார். ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் போய் நேரில் போய் பார்த்து பத்திரிக்கை வச்சுருக்காரு. பட் சவுத் இந்தியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் போகலை. சிரஞ்சீவி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வச்சுருக்காரு. சவுத் இந்தியாவிலேருந்து யாரும் போகலைன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னும் ஃபோட்டோஸ் ரிவீல் ஆகலை. தாய்லாண்டில் மிக பிரம்மாண்டமாக வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல்ஸ், எவ்ரிதிங் வாஸ் புக்ட். இந்த கல்யாண செலவு மொத்தமும் வந்து நிக்கோலஸ் சச்தேவ் தான் எடுத்து நடத்தினாருன்னு சொல்லி அது ஒரு செய்தி. ரிசப்ஷன் மற்றதெல்லாம் வந்து சரத்குமார் எடுத்து நடத்தினதாக சொல்கிறாங்க. சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருந்ததாம். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு லாஸ்ட் டிஷ்ஷு வரைக்கும் போகணுன்னாவே வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகுமா. அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. அவங்க லைஃப்பும் நல்லபடியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஸ்வீட் மிர்ச்சி சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி மேரிட் லைஃப் டு வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலஸ் சச்தேவ். அடுத்த விஷயத்தை பேசும்போது நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.